மே கமின் மேடம். கமன். மாசியோட கல்குவாரிலேருந்து 3 பேர் நாங்கள் தான் தினாவை கொலை செஞ்சோம் அப்படின்னு சரண்டர் ஆனாங்களே, அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்கள விசாரிச்சோம் மேடம். அவங்க உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாங்கள் தான் கொலை பண்ணோம்னு சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார் சொல்லி கொலை செஞ்சாங்கன்றதை சொல்ல மாட்டேங்கிறாங்களா? சொல்லவே மாட்டேங்கிறாங்க மேடம். விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிச்சிங்களா? விசாரிச்சிட்டோம் மேடம். அந்த கிரிமினல்ஸ் லிஸ்ட் கேட்டேனே, இது வரைக்கும் மேடம். தேங்க்யூ. யூ மே கோ. ஓகே மேடம். ஹலோ, நான் ரேகா பேசுகிறேன். பவித்ரா இருக்காங்களா? இல்லைம்மா. எங்கே போயிருக்காங்க? பெரியம்மா, சின்னம்மா, பவித்ராம்மா 3 பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்கம்மா. எந்த கோயில்? திருவேற்காடு பக்கத்தில் ஏதோ கோயில் சொன்னாங்கம்மா. யாரா உன்னை அனுப்பிச்சது? சொல்லு, யார் அனுப்பிச்சது? யார் அனுப்பிச்சதுன்னு சொல்றியா இல்லையா? யார் அனுப்பிச்சது? டேய்,
யாருமா இவங்கலாம்? வீட்டுல போன் பண்ணி கேட்டா நீங்க 3 பேரும் கோவிலுக்கு போனீங்கன்னு சொன்னாங்க. நீ மட்டும் தனியா எப்படி? ஏன் இவங்க உன்னை துரத்திட்டு இருக்காங்க? அக்கா, நாங்க 3 பேர் தான் ஒண்ணா வந்தோம். நானும் சித்ராக்காவும் சாமி கும்பிட்டுட்டு பிரகாரத்தை சுத்தி வந்துட்டு இருந்தோம். திடீர்னு யாரோ வந்து என் வாயை பத்தி தூக்கிட்டு வந்துட்டாங்கக்கா. ஆனா இப்ப நான் எங்கேயோ அவனை பார்த்திருக்கேன் உங்க வீட்டுல. என்னாச்சு? வயித்து வலிக்குதா? ரொம்ப வலிக்கலையே. இல்லக்கா. சரி. ஏன் சித்ரா, நீங்க அம்மா பவித்ரா எல்லாரும் சேர்ந்து தானே கோவிலுக்கு போனீங்க? ஆமா. அங்க பவித்ராவை இழுத்துட்டு போனதை நீங்க பாக்கலையா? ஐயோ, பாக்கலையே. பாத்திருந்தா அப்பவே கூச்சல் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டுருப்பேனே. என்னம்மா, நீங்களும் பார்க்கல அப்படிதானே? பார்க்கல. கூட வந்தவங்களுக்கு தெரியாம அவங்க ஒருத்தவங்களை கடத்திட்டு போக முடிஞ்சிச்சுன்னா பக்கா பிளானோட தான் வந்திருப்பாங்க. எனக்கு அப்படி தெரியலம்மா. பவித்ரா போட்டிருந்த நகைக்கு ஆசைப்பட்டு யாரோ திருடுறதுக்காக வந்திருக்காங்க. இங்க பாருங்க, நகைக்கு ஆசைப்பட்டாங்கன்னா நகையை அறுத்துட்டு போக வேண்டியதானே? எதுக்கு பவித்ராவை தண்ணி இடத்துக்கு இழுத்துட்டு போகணும்? அவங்க பவித்ராவை கொலை செய்யற பிளானோட தான் வந்திருக்காங்க. வர வர ஏசிபி மேடம் பார்க்குற எல்லாரையுமே கொலகாரங்களா தான் பார்க்குறாங்க. பவித்ரா, உன் அக்கா வர்றப்ப காய்கறி அறுக்க கூட கத்தியை எடுத்துறாத. ஏன்னா அந்த கத்தியை பார்த்து நீ யாரையாவது கொலை பண்ண போறேன்னு உன்னையே சந்தேகப்படுவாங்க. உங்களோட ஜோக்கு கேட்டு உங்களோட மாமியார் மட்டும்தான் சிரிக்கிறாங்க. அதுவும் ஏன் தெரியுமா? அவங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை மறைக்கிறதுக்கு. எனக்கு என்ன பயம்? என்னமோ நான் தான் ஆள் வச்சு இவளை கடத்த சொன்ன மாதிரி இல்ல பேசுற. ஏறக்குறைய அதான் நடந்திருக்கு. என்ன, என்னால ப்ரூவ் பண்ண முடியல, அவ்வளவுதான். இது பாருமா பவித்ரா, ஆரம்பத்துல உன்கிட்ட நான் கோவமா நடந்துகிட்டது என்னமோ வாஸ்தவம் தான். ஆனா இப்ப எப்படி நடந்துகிட்டு இருக்கேன்? நல்லபடியா தானே நடந்துக்கிறேன். இத உன் அக்கா கிட்ட எடுத்து சொல்லு. அக்கா, இங்க பாருங்க, இருங்க. இப்படி சொல்லு அப்படின்னு சொன்னா பாவம் அவ என்ன பண்ணுவா? நீங்க சொல்றபடி தானே சொல்லுவா. இத பாரு பவித்ரா, உன் அக்கா எப்ப பார்த்தாலும் உன் புருஷனையும் என்னையும் கெட்டவங்களாவே பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அது அவ்வளவு நல்லது இல்ல. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏமா இப்படி கத்தி பேசிட்டா உடனே நீங்க செய்யறது எல்லாம் கரெக்ட் ஆயிருமா? இப்போ என்ன எதிர்பார்க்குறீங்க? என் அத்தை தான் ஆள் வச்சு கடத்தினாங்கன்னு பவித்ரா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், என் அத்தையை தூக்கி உள்ள வச்சு பழி வாங்கணும், அதானே? பவித்ரா, நீ கம்ப்ளைண்ட் கொடு. இங்க பாருங்க, தப்பு நடந்துச்சுன்னா நான் தட்டி கேட்பேன். ஆனா பழி வாங்குற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. இங்க பாருங்க, நடந்தது அநியாயம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இதுக்கு காரணம் என் அத்தை இல்லைன்னு தான் நான் சொல்ல வர்றேன். பவித்ரா உங்களுக்கு தங்கச்சியா இருக்கலாம், ஆனா அவ எனக்கு பொண்டாட்டி. உங்களை விட ஒரு பங்கு அவ மேல எனக்கு அக்கறை இருக்கு. அப்படியா? சரி, அப்ப நான் கேட்கிற கேள்வி ஒண்ணுத்துக்கு பதில் சொல்லுங்க. நேத்து நான் என்னோட அம்மாவை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த போது வாசல்ல ஒருத்தர் நின்னுக்கிட்டு உங்க அத்தையோட பேசிக்கிட்டு இருந்தான். அவன் யாரு தெரியுமா? எங்களோட போலீஸ் லிஸ்ட்ல ஒரு வாண்டட் கிரிமினல். எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு வாண்டட் கிரிமினல் எதுக்கு உங்க வீட்டுக்கு வரணும்? அவன் ஏன் உங்க அத்தையோட பேசணும்? நான் ஏன் தெரியுமா கேக்குறேன்? பவித்ராவை துரத்திட்டு போனவங்கள ஒருத்த அவன். என்ன பதில காணோம்?
அதான் மாமியாருக்கு வக்காலத்து வாங்கி பேசுனீங்களே, பதில் சொல்லுங்க. நான் என்னன்னு சொல்றதுப்பா, எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க சொல்ற மாதிரி நேத்து ஒருத்தர் வந்தாரு, நான் அவர்கிட்ட பேசினேன். அவரு இந்த மாரியம்மன் திருவிழா வருது, கூழ் ஊத்தணும், உங்களால ஏதாவது நன்கொடை கொடுக்க முடியுமான்னு கேட்டாரு. என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு தானேப்பா கொடுக்க முடியும். அதான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதை இவங்க பார்த்துருக்காங்க போல இருக்கு. அதை தப்பா எடுத்துக்கிட்டா நான் என்னப்பா பண்ண முடியும்? இல்லையே, நீங்க பேசிட்டு இருந்ததை பார்த்தா அப்படி இல்லையே. சரி, நீங்க சொல்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க அவனை புடிச்சிருந்தீங்கன்னா எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சிருக்குமல்ல. அவனை விட்டுட்டு இங்க வந்து எங்களை புடிச்சு உயிர் எடுக்கிறீங்க. அவன் தப்பிச்சிட்டதுனால தானே நான் இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். அவனை பிடிச்சிருந்தேன்னா விசாரணை வேற விதமா போயிருக்கும். என்ன பவித்ரா, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. என்னமோ பார்த்துட்டு சும்மா இருக்க. அக்கா, நீங்க என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அதுக்காக இவங்க மேல அனாவசியமா சந்தேகப்படாதீங்கக்கா. வேற ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும்க்கா. இந்த வீட்டுக்கு நீங்க எப்ப வேணா வாங்க போங்க. ஆனா போலீஸ் ஆபீசரா மட்டும் வராதீங்க. என் அக்காவை மட்டும் வாங்க ப்ளீஸ். ரொம்ப சாமர்த்தியமா பேசி என்னை சமாளிச்சுட்டு தான் நினைக்காதீங்க. தப்பு எங்க நடந்தாலும் நான் தட்டி கேட்பேன். அதுவும் என் தங்கச்சிக்கு ஏதாவது நடந்துச்சு, டேய் மாயா, நீ எங்க இருக்க? வீட்டில் தான் இருக்கேன். தயவு செஞ்சு எங்கேயுமே வெளியில வந்து தொலையாத. எல்லாமே கெட்டு குட்டிச்சவரா போயிடுச்சு. ஏண்டா, நீ தானே அந்த பொண்ணை கோயில்ல இருந்து கடத்துறதுக்கு வந்த? பசங்க கிட்ட சொல்லிட்டு அப்படியே எங்கேயாவது போய் தொலைய வேண்டியதானே? ரேகா உன் கூட வச்சு என்ன பார்த்திருக்கா. எங்க வீட்டுக்கு வந்து என்ன கேள்வி மேல கேள்வி கேட்கறா. என்னமா சொல்றீங்க? என்னது? என்னவா? நேத்து நீ என்ன பேசிட்டு இருந்தல, அதெல்லாம் என்னன்னு கேட்கறா. என்ன பதில் சொல்ற? இது பாரு, மரியாதையே சொல்றேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல இருக்காத. வேற எங்கேயாவது போய் தொலை. நான் எங்கம்மா போறது? எங்கேயாவது போய் தொலைடா. அவ கண்ட சிக்கன உன்னை பீஸ் பீஸ் ஆக்கிடுவா. புரியுதா? சரிங்கம்மா. பே போனேன்.